தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஊட்டும் உணர்வூட்டி ஒன்றாய் தமிழர்களை கூட்டும் இந்த குயில் என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய அடிப்படையான எண்ணங்களை உள்ளத்திலே கொண்டு ஒரு யூடியூப் சேனல், யாவரும் கேளீர் என்கிற யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் தலை நிமிர வேண்டும். எத்துறையில் ஈடுபட்டாலும் வெற்றியை பெற வேண்டும். ஒரு 30 ஆண்டு காலம் தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிற எனக்கு ஆரம்ப காலத்திலே இருந்த ஒரு வினா, எங்கே தமிழர்கள் தடுமாறினார்கள்? வெற்றியை மட்டுமே கண்டுகொண்டிருந்த இந்த தமிழினம் எப்போது குழம்பியது? பிறரிடத்தில் கைகட்டி நிற்பதிலே ஒரு விதமான விருப்பம் வந்து சேர்ந்திருக்கிறது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்கிற எண்ணம் இவர்களுடைய உள்ளத்திலே இருந்து எப்போது கரைந்து போனது? அச்சம் வந்து இவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. குழப்பம் வந்து இவர்களுடைய முயற்சிக்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அடிப்படை எண்ணங்களிலே இருந்து விலகி போயிருக்கிறார்களே, ஏன் என்று பலவிதமாக எண்ணி பார்க்கிற போது, அது பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும், ஒரு அடிமை மனோபாவம் என்பது எல்லோரிடத்திலும் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. என்ன வளம் இல்லை நம் மொழியில் என்று பார்த்தால் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சியில் பல்வேறு விதமான எண்ண கலப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய தனிப்பட்ட அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய்விட்டதோ என்றெல்லாம் கூட எனக்கு ஐயம் ஏற்படுகிறது. நம்முடைய பழம்பெருமையை, நம்முடைய இயல்பு தன்மையை எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு, அன்பின் அடிப்படையில், இன ஒற்றுமையின் அடிப்படையில் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த யாவரும் கேளீர் என்கிற யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கிறோம். இதன் வழியாக தொடர்ந்து நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய அடிப்படை உணர்வுகளையும், நாம் யார் என்கிற அந்த எண்ண ஓட்டத்தை மேலும் ஆழமாக பதிய வைக்கிற முயற்சியில் ஈடுபடப் போகிறோம். நாம் ஒன்றுபடுவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.